ஹாய்! இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அரைச்சிக்கிட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப நாளாக நானும் போடணும்னு சொல்லி இந்த வீடியோ நான் போடவே இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரை மசாலாஸ் அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க மிளகான்றதை பொறுத்து தான். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் தனியாக எடுத்துருப்பேன். ஒரு 4, 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஸ்பூன் தான் சொன்னேன் நான், டேபிள் ஸ்பூன் கிடையாது. எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் இது கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுக்கட்டும். இந்த மாதிரி நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு இது மாதிரி எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு சின்னதாக ஒரு பல் தேங்காய் எடுத்து இதில் கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு கடுகு போடுங்க, லைட்டாக வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலையும் கூட சேர்த்து ஆட் பண்ணி வதக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வேக வச்சுருக்க பருப்பு இருக்கு இல்லையா, துவரம்பருப்பு, அதை எடுத்து அதில் ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த ட்ரை மசாலா எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா மிக்சியில், அது நல்லா தண்ணி விட்டு நல்லா கொரன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. அடுத்தது தண்ணி விட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம வந்து இந்த துவரம்பருப்பை இந்த வெங்காயம் தக்காளியில் ஊற்றிட்டு நம்ம முருங்கைக்காவை வந்து நான் வதக்கலாம் மாட்டேன், அப்படியே டைரெக்டாக தான் சாம்பாரில் போடுவேன். முருங்கைக்காவை போட்டுருங்க. முருங்கைக்காய் போட்டுட்டு உடனே நம்ம இந்த மிக்சியில் அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மசாலா, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணி கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு மிளகாப்பொடி வேணும்னா போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாப்பொடி வீட்டில் இருக்கும் இல்லையா, அதுனா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே புளி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு புளி ஊற்றி ஆஃப் பண்ண வேண்டியது தான். கொதிக்கட்டும். நல்லா கொதித்தோடனே கடைசியாக என்ன பண்ண போகிறோம், தேங்காய் எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட மேலே ஊற்றிட்டு கொத்தமல்லி போட வேண்டியது தான். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு உடனே மூடி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் சாப்பிட்றதுக்கே. நீங்கள் சரவணபவன் இதிலலாம் சாம்பார் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹோட்டல் ஸ்டைலில் தான் இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் தான் இது. மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். மெயினாக தோசை, நெக்ஸ்ட்டு இட்லி, பொங்கல், டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். சாதத்துக்கு நல்லா தான் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த மாதிரி சாம்பார் வந்து சாதத்துக்கு இந்த தனியா ஃப்ளேவரோடு நல்லா இருக்கும்னா சாப்பிட்லாம். எனக்கு வந்து மோஸ்ட்லி டிஃபனோட தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இதே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தேங்காய் அந்த ஒரு பல் போடுறோம்ல, அதுவும் வந்து உங்களுக்கு குழம்பு ரொம்ப நல்லா வரும். நெக்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடைசி ஆஃப் பண்ண மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாரில் இறங்கி. நீங்கள் பண்ணி பாருங்கள். அரைச்சி விட்ட சாம்பார் இப்படி தான் வைப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ஐயங்காரன் வீட்டிலலாம் அரைச்சி விட்ட சாம்பார் அடிக்கடி வைப்பாங்க. நம்மலாம் எப்போயாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். இது ரெகுலராகவே வைக்கலாம். டிஃபன் சாம்பார் மாதிரி வைக்கணும், டிஃபன் மாதிரி இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வைக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சேனல் ஆரம்பித்து 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 88 சப்ஸ்கிரைபரும் என்னவோ தான் இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர் வேணும். ஆனால் வியூஸ் போகுது ஓரளவுக்கு 400 ஆகுது. பட் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் சுத்தமாக வரல. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க ஜஸ்ட்டு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டால் எனக்கு போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். என்னோடய சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்டில் சொல்லுங்கள். யாரும் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதில்ல. கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி கொதிச்சிச்சு பாருங்கள். அவ்வளோதான். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் போட்டு அது மாதிரி மூடி வச்சிட வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தேங்காய் எண்ணெய் தான் போடுவேன் பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போடலாம். நல்லா தான் இருக்கும். நம்ம இந்த ஈட்டபிள் தேங்காய் எண்ணெய், நீங்கள் வந்து வேறு ஏதாவது தேங்காய் எண்ணெய்லாம் போட்டுறாதீங்க, பேராஷூட்டு அது இதுன்ட்டு. இது வந்து ஈட்டபிள்னு இருக்கும் இல்லையா, நம்ம செக்கில் எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் தான் போடணும். ஈட்டபிள் தேங்காய் எண்ணெய்னே இருக்குதுல்ல, அதை தான் போடணும்.